ஆண்டவன் எங்கே, நீ எங்கே? அந்த பூதங்கள் தடுத்த உடனே அவனுக்கு மிகுந்த சீற்றம் வந்துவிட்டு சிவபெருமானை பகைத்தான். ததீசி முதலாகிய முனிவர்கள் வந்து சொல்லி கொஞ்சம் கோபம் தணிஞ்சு. பின்னே தட்ச பிரஜாபதிக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். 10 பெண்களை தர்மதேவதி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 13 பெண்மணிகளை காசிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 10ம் 13ம் போக 27 தையல்கள் சோமனுக்கு. சோமனுக்கு 27 தையல், சந்திரனுக்கு 27, அஸ்வனி பரணி கார்த்தி. சந்திரன் கடைசி மனைவியிடத்தில் அதிக பிரியமாக இருந்து மற்ற மனைவிகளை திரும்பி பார்க்காமல் உதாசீனம் செய்துவிட்டார். அந்த பெண்கள் எல்லாம் உள்ளம் வருந்தி தந்தையாரிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அப்பா, தனித்தனியா கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் ஆடு மாடு ஓட்டுகிற பவுண்டு மாதிரி ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அவர் எங்களெல்லாம் திரும்பியே பார்க்கவில்லை. கடம்பட்டும் பட்னி கல்யாணாயும் சன்னியாசி. அவனை கோபம் மிகுந்து வந்து நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுள்னு சாபம் உள்ள. சந்திர பகவானுக்கு ஒவ்வொரு கலையாக தேய்கிறது. அவருடைய சட்டகர அறக்கடவுள் அங்கே போய் அபயம் புகுந்தான். இங்க வந்து போனேன்னா எனக்கு வேலை போகும், தோட்டத்து வழியா ஓடலாம். இந்திரங்கிட்ட போனா அவன் நடுங்கி ஒடுங்கி ஜன்னல் வழியா போனான். பிரம்மதேவர்கிட்ட போனா அங்கேயும் நடைபெறவில்லை. வைகுந்தம் போனான், பெருமாளும் கையை வச்சுட்டான். எங்க போனாலும் கைலாசத்துக்கு போனான். சிவ சிவ அர அர தேவா நமோ நமே, சிவ சிவ அர அர தேவா நமோ நமே, தரிசன பரகதி ஆனாய் நமோ நமே, திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நமே, செஞ்சொல் சேரும் திரிதரி கலவி மண்ணாளா நமோ நமே, திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோ நமே, ஜய ஜய ஹர ஹர தேவாசுராதிவர் தம்பிரானே. தேவதேவா மகாதேவா கைலாசநாதா, காத்தருள வேண்டுமென்று திருவடியிலே விழுந்து வணங்கி அழுது தொழுதான். கருணை கடல் இறைவன். அடியிலே விழுந்த சந்திரனை மடியிலே வைக்கலாம், ஆண்டவன் முடியிலே வைத்தான். சிவபெருமானே அபயம் புகுந்தால் உயர்ந்த இடத்திலே வைப்பார். லிப்ட் மாதிரி வாழ்க்கை உயர்ந்து இன்று முதல் நாளுக்கு ஒரு கலையாக வளரவும் தேயவும் இருப்பாய். அதனாலே பகவானுக்கு சந்திர மௌடி, சந்திரசேகரன். ஆண்டவருடைய கருணையை அது தெரிவிக்கின்றது. இதை அறிந்த தட்ச பிரஜாபதி மேலும் கோபத்தை அடைஞ்சான். குரங்குக்கு கள்ளு விட்டாவது. சிவன் ஒழிக யாகத்திலே சிவனுக்கு அவிர்ப்பாகம் இல்லை என்று பரமேஸ்வரனை பகைத்து அவருடைய பெருமை அறியாமல் அகங்காரத்திலே மூழ்கினான். கங்கை கரையிலே கனகலம் என்ற இடத்திலே ஒரு வேள்வி தொடங்கினான். சிவபெருமானை விலக்கி எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது கைலாயத்திலே தாட்சாயணி அம்மையார் இறைவனை வணங்கி, பெருமானே, என் தந்தையார் யாகம் செய்கின்றார், என் தங்கைமாரெல்லாம் சென்று கலந்திருக்கிறார்கள், நானும் போகணும். பிறந்த விட்டு பாசம். தேவி, உன்னை அழைக்கவில்லையே, அழையாத வீட்டுக்கு எப்படி போவது? இல்ல சுவாமி, போய் தரிசிக்கணும். நல்லது, போயிட்டு. கமலினி அனிஞ்சித்தை என்ற 2 தோழிகளோடு விமானமேறி தட்ச யஜ்ஞத்தை அம்பாள் அடைந்தாள். சகலலோக ஏகமாதா. பிராட்டியாரை கண்டு அவன் கனல் போதே சீதி, உன்னை அழைக்கவில்லையே, ஏன் வந்தாய்? உன் கணவன் பித்தன் பேயன் என்று சிவனிந்தை செய்தார்.
உடனே உன் யாகம் அழியக் கடவது என்று அம்பாள் சாபம் போட்டு இறைவனிடத்திலே வந்து விண்ணப்பித்தார்கள். பரமேஸ்வரனுடைய கோபாக்கினிலிருந்து அகோர வீரபத்ரர் தோன்றினார். அம்பியினுடைய கோப கனலிலே பத்ரகாளி தோன்றினாள். அவருடைய ரோமத்திலிருந்து கோடி கோடி வீரர்கள், கோடி கோடி காளிகள் தோன்ற அத்தனை சேனைகளையும் அகோர வீரபத்ர சுவாமி நடத்தி கொண்டு தட்ச யஜ்ஞத்தை அழித்து விட்டார். பிரம்மாவுடைய தலையில குற்றினார். தக்கனுடைய தலையை வெட்டி அக்னியிலே இட்டு விட்டார். தட்ச யாகம் அழிந்து விட்டது. வேதவல்லி வந்து வருந்தி வேண்ட ஆட்டுத்தலையை ஒட்டி வச்சு பிழைக்க வைத்தார். ஆட்டுத்தலையோடு தட்ச பிரஜாபதி கைலாயத்திலே தவஞ்செய்கின்றார். ஒரு நாள் அம்பிகை பெருமானை தொழுது, சுவாமி, பெண்களுக்கு 4 நிலை: மகள், சகோதரி, மனைவி, தாய். இதுல மனைவி ஸ்தானத்துக்கு ரொம்ப பெருமை. ஒருத்தி ஒருவனுக்கு மனைவியாக ஆனால்தான் ஒருவனுக்கு தாயாக ஆக முடியும். மகன் போனா உலகத்தில் உள்ள எல்லாரையும் மகனேன்னு சொல்லலாம். உடன் பிறந்தால் மறைந்து விட்டா எல்லாரையும் சகோதரனேன்னு சொல்லலாம். தந்தையார் மறைந்து விட்டால் எல்லாரையும் அப்பான்னு சொல்லலாம். கணவன் போனா அந்த ஸ்தானத்துக்கு ஆளில்லை. ஆகவே தேவரீரை நிந்தித்த தட்ச பிரஜாபதி மகள் என்று நான் இனி வாழ மாட்டேன். அவன் வளர்த்த இந்த உடம்பையும் அவன் வெச்ச பேரையும் விட்டுவிட வேண்டும். தங்கள் அனுமதியை நாடி நிற்கின்றேன் என்றாள். தேவி, நீ உத்தமி, பக்தியிலே சிறந்தவள், அங்கனமே ஆகுக. உன்னை மகளாக பெறுவதற்கு இமராஜன் இமவான் நெடுங்காலம் தவஞ்செய்கின்றான். அங்கே பிறந்து பார்வதி என்ற நாமத்தோடு தவஞ்செய் உனக்கு அருள் புரிகிறோம். அம்பாள் திருமேனி பூச்சி உடம் போல கரைந்து விட்டு. எல்லாத்துக்கும் ஒரு ராஜா உண்டு. மரங்களுக்கு ராஜா அரசு, மிருகங்களுக்கு ராஜா சிம்மம், தேவராஜா, முனிராஜா, பட்சி ராஜா, கஜராஜா, தியாகராஜா, நடராஜா. அப்படி மலைகளுக்கெல்லாம் ராஜா இமவான். அவன் 1000 ஆண்டு தேவியை மகளாக பெறுவதற்கு அரிய பெரிய தவஞ்செய்து மானசரோவரத்திலே சந்தியாவந்தனம் பண்ணுகின்ற பொழுது அடுக்கு தாமரையில் அம்பாள் பச்சை குழந்தையாக விளங்கினார். எடுத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்து அவன் மனைவி பேர் மேனை. பர்வதராஜா மனைவி பேர் மேனை. பார்வதிக்கு வளர்ப்பு தாயார், முருகனுக்கு பாட்டி. இதை அருணகிரியார் சொன்னார். மேனை அறிவைக்குரிய பேரனும், மேனை அறிவைக்கு உரிய பேரனும், மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும், மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும், மேனைக்கு பேரன் என்று அருணகிரி பெருமான் சொல்ற. அந்த மேனை தாலாட்டி சீராட்டி பார்வதி என்று பெயர் சூட்டி